வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் முட்டை பிரியாணி இல்லைனா பிளெயின் பிரியாணி கூட சொல்லலாம், அதான் செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய டிப்ஸ் தரேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். 150 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 2 அனாசுப்பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 4 மீடியமான வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை எப்பவும் போல் பிரியாணிக்கு வதக்குறாமல் வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்குச்சுன்னா எப்போவுமே பிரியாணி டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். இது பிக்னஸ் கூட ஈஸியாக செய்யலாம், அவ்வளோ ஈஸியான பிரியாணி இது. பச்சை மிளகாவையும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். 4 வெங்காயம் 3 தக்காளி. 3 தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு புதினா கொத்தமல்லி ஒரு புடி சேர்த்துக்கலாம். இதுலேயே வாசனையே நல்லா இருக்கும், ஃப்ளவரு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு மசாலா போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். கறியாக இருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம், முட்டை பிரியாணின்றதால கம்மியாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிங்க. தயிர் சேர்த்துங்கன்னா ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கிட்ட தயிர் சேர்ப்போம், கலராகவும் வரும் பிரியாணி. இப்போ நான் ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். அதை இதே மசாலாவிலேயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த முட்டையை அப்படியே 10 மினிட்ஸ் நம்ம ஸ்லோவாக வேக விடலாம். அப்படியே இல்லை கொஞ்சம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. வெந்துடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ முட்டையும் பாதி மசாலாவையும் எடுத்துக்கிட்டு நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா மசாலாவில் தண்ணி சேர்த்துங்கன்னா சப்புன்னு ஆகிடும். பாதி மசாலா எடுத்து வச்சுடுங்க. இப்போ தண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், முட்டை பிரியாணி நல்லா அருமையாக இருக்கும். 1க்கு 2ன்ற அளவில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாசிமதி ரைஸ் தான் போடணும் பிரியாணிக்கு, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்து உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. புளிப்புக்கு இப்போ லெமனையும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வந்தோடனே நம்ம அரிசியை எப்பவும் போல் போட்டுற வேண்டியது தான். தண்ணி லைட்டாக கொதி வந்துடுச்சு. நான் இப்போ அரிசி போட்டுக்கிறேன். அரிசி நான் ஏற்கனவே கரெக்டாக கலைஞ்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். பாசுமதி அரிசி நான் 3/4 கிலோ போடுறேன். அந்த அரிசி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம இதை அப்படியே பொறுமையாக வேக விடலாம். ரைஸ் வெந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அந்த முட்டை மசாலாவை எடுத்து மேலே வச்சு நம்ம தம்மு எப்பவும் போல் விட வேண்டியது தான். அப்புறங்க வெந்து சோறு வந்துடுச்சு. இப்போ நான் முட்டை மசாலாவை மேலே வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு வானல் கீழே வச்சு தான் நீங்கள் தம்மு எப்போவுமே விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 10 மினிட்ஸ் கம்மியாக விட்டால் கூட ஸ்கூல்லையும் விட்டுற வேண்டியது தான் தம்மு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கீழே இருக்க சோறு மேலே எடுத்து வைக்கணும். இதுக்கு முன்னாடி முட்டையை எடுத்து வெளியே வச்சிடலாம். முட்டையை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் கிண்ணி விடலாம். கிண்ணி விட்டுட்டு சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ இல்லாததால் நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்கும். நான் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். ஈஸியான டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. யார் வேணாலும் செய்யலாம், இது ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்லா காரஞ்சாரமான தொட்டுக்க இருந்தால் சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா ஏதாச்சும் வச்சு, இல்லை மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கனாலும் வெங்காய பச்சடி வச்சுக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். எதுவுமே வெஜிடபிள் இல்லை, வீட்டில் எந்த பொருளும் இல்லைன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு மட்டும் வெங்காய தக்காளி மட்டும் இருக்குதுன்னா இந்த பிளெயின் பிரியாணி அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். முட்டையை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே பிளெயின் பிரியாணியை வச்சுக்கிட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சோத்துக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. தேங்க்யூ. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும்.